இன்னைக்கு நம்ம ரெட்டோ ரெசிபிஸ்ல ரத சப்தமியை முன்னிட்டு ஈஸியான தேர்கோலம் எப்படின்னு பார்க்கலாம். நீங்க இருக்கிறது அபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா போடக்கூடிய கோலம் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்ப நீங்க பாக்குறது புள்ளியே இல்லாம ஈஸியா போடக்கூடிய கோலம். அபார்ட்மெண்ட்ஸ்ல இருந்தாலும் உங்களோடது சின்ன வாசலா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா சின்னதா இந்த கோலத்தை போட்டுடலாம். பாருங்க, எதுக்காக இந்த தேர்கோலம் நாளைக்கு முக்கியமா போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நம்பிக்கை தான். 7 குதிரைகள் பூட்டிய ஒற்றை சக்கரம் இருக்க சூரிய பகவானுடைய தேர் நாளையிலிருந்து வடக்கு பக்கம் நகரறதா ஒரு ஐதீகம் இருக்கு. அந்த நம்பிக்கையை குறிக்கிறது தான் இந்த தேர்கோலம். நம்ம ஒற்றை சக்கரையும் குதிரையும் போடாம இந்த மாதிரியான தேர்கோலத்தை வாசல்லையும் பூஜை அறையிலையும் முக்கியமா போடுவோம். ரொம்ப ஈஸியா ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வச்சே இந்த தேரை நம்ம போட்டுடலாம். பாருங்க, அழகான வளைவு, தேர்ல தொங்கக்கூடிய குஞ்சலங்கள் 2 பக்கமும். நம்ம தேரை எப்படி நீங்க டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க கோடுகள்லாம் போட்டுக்கலாம். கீழே தேரோட சக்கரமும் போட்டாச்சு. நடுவுல நம்ம போடுறது சூரிய பகவானை குறிக்கிறதுக்காக ஒரு சூரியன். நாளையில இருந்து உத்தராயணம் நமக்கு ஆரம்பிக்கிறதுனால, அதாவது பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது கம்மியாகவும் இருக்கும். ரொம்ப அழகா சூரியன் பாருங்க. இதே மாதிரி ஈஸியா போட்டுடலாம். இது எல்லாமே நம்ம போட்ட தேரை அலங்கரிக்கிறதுக்கான வளைவுகள் தான். நீங்க ரொம்ப சிம்பிளா அந்த கோடோட கூட முடிச்சுக்கலாம், ரொம்ப சின்ன இடமா இருந்ததுன்னா. இப்ப இதுல போடுற இந்த தீபம் அழகுக்கு மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு முன்னேற்றத்தை குறிக்கும். 2 பக்கமுமே இதை போட்டுடலாம். இப்ப கீழேந்து தேரை ஃபுல்லா பாத்துடலாம். 2 சக்கரம், தேர் கால்கள், அகல் தீபம், நடுவுல சூரிய பகவான். பாருங்க, ஈஸியா இருக்கு. இப்ப அடுத்து புள்ளி வச்சு போடக்கூடிய தேர்கோலம் பார்க்கலாம். இதுவும் ரொம்ப சின்ன தேர்கோலம் தான், ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் எல்லாருமே போட்டுடலாம். உங்களோட பூஜை அறையிலையும் இதை போடலாம். 5க்கு 5 நேர்வரிசை புள்ளி. பாருங்க, 5 வரிசை வச்சுட்டு மேல மட்டும் 3 புள்ளி வைக்கணும். மிச்சம் எல்லாமே நம்ம கையில வரைஞ்சு சேர்க்கறது தான். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். புள்ளி பாருங்க, மேல மட்டும் 3 புள்ளி, 5க்கு 5 வரிசை. கீழேந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ரொம்ப சுலபமா போடக்கூடிய கோலம் தான் இதுவும். தேர் சக்கரத்துக்காக முதல்ல நம்ம போட்டுக்கலாம். அழகா போட்டுருங்க. புள்ளி இல்லாம தான் நம்ம தேர் கால்களை வரைய போறோம். நீங்க 2 சக்கரம் இல்லாம ஒற்றை சக்கரமா கூட இதை போட்டுக்கலாம், அது இன்னும் ரொம்ப விசேஷம். தேர்னாலே நம்ம 2 சக்கரத்தோட பார்த்து வழக்கம்ன்றதுனால இப்படி போடுறோம். பாருங்க, இது ஸ்ட்ரெயிட் லைனாவும் போட்டுக்கலாம், வளைச்சியும் போட்டுக்கலாம். இதுவும் நீங்க இதை பார்த்துட்டே கூட போடலாம். உங்க பூஜை அறையிலையும் இதை போடலாம். அந்த புள்ளி ரொம்ப கிட்ட கிட்ட வச்சிங்கன்னா சின்ன தேரா ரொம்ப அழகா வரும். எல்லாத்தையும் நம்ம இப்ப சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு உள்ள நமக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அதை போட்டு நம்ம இந்த தேர்கோலத்தை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த தேருக்கு கலரும் கொடுப்பாங்க. நாளைக்கு கொடி சூப்பரா பறக்குது பாருங்க. நடுவுல அதே மாதிரி சூரிய பகவானை போட்டுடலாம். தொங்காம தேர் இருக்கவே இருக்காது, அதுக்காக. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா, நேரா இருக்குது. இந்த இடத்துல நம்ம பூ போட்டுக்கலாம். பூக்கு பதிலா கொடியும் போட்டுக்கலாம். இப்ப முதல்ல பூ போட்டு காமிக்கிறோம், அப்புறம் அந்த பூவை எடுத்துட்டு கொடியும் போட்டு காமிக்கிறோம். இதெல்லாம் உங்களோட கற்பனை திறன் தான். மேலையும் அதே மாதிரி சுலபமா போடக்கூடியது. அழகா இருக்கு பாருங்க.
சூரிய பகவானுடைய 7 குதிரைகள் பூட்டிய அந்த தேர் வந்து 7 நாட்களை குறிக்கிறதாவும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த ஒற்றை சக்கரம் அப்படின்றது காலம், அதனால்தான் அது ஒண்ணே இருக்கு. அது எல்லாமே நமக்கு வடக்கு நோக்கி நகருது. இப்ப இந்த தேர்லயும் நம்ம ரொம்ப அழகா சூரிய பகவானை போட்டாச்சு. இந்த சீசனையும் நம்ம வரையவே இருக்கிறோம். பூக்கு பதிலாக கொடி போட்டிருக்கோம். பாருங்க, நம்ம தேர்னாலே 2 சக்கரம் பார்த்து வழக்கம்ன்றதுனால போடுறோம். உங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ஒற்றை சக்கரம் போடுற வழக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க அது உங்களோட பூஜை அறையில போட்டுக்கலாம். வாசல்ல போடும் போது 2 சக்கரம் இருக்க தேரையே போடுங்க. இந்த புள்ளி வைத்த தேரை இன்னும் அழகுபடுத்துறதுக்காக சில கம்பிகளை சைட்ல நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? பார்க்கும் போது ரொம்ப ட்ரெடிஷ்னலா போடுற தேர் கோலம் இது. ஈஸியா இருக்கு பாருங்க. எங்க வாசல்ல போட்ட தேர் கோலத்தை இப்ப முழுசா பார்க்கலாம். கீழேந்து பாருங்க, அழகா இருக்கு இல்லையா? இந்த ரத சப்தமி அன்னைக்கு உங்களோட தொடக்கம் எல்லாமே வெற்றிகரமா வர வாழ்த்துக்கள். இந்த அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக் கொடுங்க. தேங்க்யூ.